எடப்பாடி பழி வாங்குவார். ஜூட் விட ரெடியான விஜயபாஸ்கர். நேரம் எடுத்துக் கொள்ளும் சி.வி. சண்முகம். சட்டசபை தேர்தல் தோல்விக்கு பின்னாடி எல்லாத்தையும் இழந்து சென்னை ராயப்பேட்டையோட புது இல்லத்துக்கு எடப்பாடி பழனிசாமி குடிபெயர்ந்திருக்கக்கூடிய சூழல்ல அதிமுகவுல இன்னும் உட்கட்சி பூசல் ஓயவே இல்ல. தேர்தல் முடிஞ்சு பல நாட்கள் ஆகியும் முன்னாள் அமைச்சர்களான சி விஜயபாஸ்கர் அப்புறம் சி.வி. சண்முகம் ஆகிய 2 பேருமே இதுவரைக்கும் எடப்பாடி பழனிசாமிய நேர்ல சந்திக்கல. முன்னாள் அமைச்சர் விஜயபாஸ்கர் அதிமுகவிலிருந்து அதிகாரப்பூர்வமா விலகி முதலமைச்சர் விஜய் தலைமையிலான தாவேகாவில இணைய முடிவெடுத்துட்டதா ரகசிய தகவல்கள் கசிஞ்சிருக்கு. உட்கட்சி மோதல்கள் அப்போ நாங்க எடப்பாடி பழனிசாமிக்கு எதிரா செயல்பட்டத அவரு நிச்சயமா மறக்க மாட்டாரு அப்படின்னும், எதிர்காலத்துல தங்களை பழி வாங்குவாரு அப்படின்னும் விஜயபாஸ்கர் பயப்படுறாரு. எடப்பாடியோட அடுத்த கட்ட நகர்வுகளுக்கு பலியாகிறத விட வளர்ந்து வரக்கூடிய மாற்று சக்தியான தாவேகாவில இணைஞ்சுக்கிறதே அரசியல் எதிர்காலத்துக்கும் தன் மீதான வழக்குகள்ல இருந்து தப்பிக்கவும் பாதுகாப்பானது அப்படின்னு விஜயபாஸ்கர் உறுதியான முடிவுக்கு வந்துட்டதா சொல்லப்படுது. எஸ்.பி. வேலுமணி 2 பேர்கிட்டையும் தொலைபேசியிலையும் நேரடியாவும் பல தடவை பேசி சமாதானம் பண்ண முயற்சி பண்ணியிருக்காரு. கட்சியை விட்டு போகாதீங்க, பேசி சரி பண்ணிக்கலாம் அப்படின்னு எஸ்.பி. வேலுமணி பேசினப்பவும் எந்த பிரயோஜனமும் இல்ல அப்படின்னு தெரியுது. விஜயபாஸ்கர் தாவேகாவை நோக்கி தாவ ரெடி ஆயிட்ட நிலையில வட தமிழகத்தோட அதிமுக முகமான சி.வி. சண்முகத்தோட நிலைப்பாடு வேற மாதிரியா இருக்கிறதா அவரோட ஆதரவாளர்கள் சொல்றாங்க. சி.வி. சண்முகத்துக்கும் எடப்பாடி பழனிசாமி மேல கடுமையான அதிருப்தி இருக்கிறது உண்மைதான். ஆனா விஜயபாஸ்கர் மாதிரி தாவேகாவிலேயோ இல்லனா திமுகவிலேயோ அவர் இணைய விரும்பல. எடப்பாடியின் தலைமைக்கு கீழே தொடரவும் பிடிக்காம பிற கட்சிகளுக்கு போகவும் மனசில்லாம அரசியலை விட்டே தற்காலிகமா ஒதுங்கிடலாமா அப்படிங்கறத பத்தி அவர் ஆலோசனை பண்ணிட்டு வரதா சொல்லப்படுது. எம்.ஜி.ஆர். ஜெயலலிதா காலத்துக்கு பின்னாடி அதிமுக சந்திச்ச ரொம்பவே மோசமான தேர்தல் தோல்வி ஒரு பக்கம் இருக்க, இப்போ விஜயபாஸ்கர் மாதிரி செல்வாக்கு இருக்கக்கூடிய தலைவர்கள் தாவேகாவுக்கு மாறுறதும், சி.வி. சண்முகம் மாதிரி அதிரடி தலைவர்கள் அரசியலை விட்டு விலக நினைக்கிறதும் எடப்பாடி பழனிசாமியோட அரசியல் தலைமைத்துவம் பத்தின சந்தேகத்தை அதிகரிச்சிருக்கு. அதிமுகவோட சரிவை முதலமைச்சர் விஜய் தன்னோட தாவேகாவோட வளர்ச்சிக்கு சாதகமா பயன்படுத்த ஆரம்பிச்சிட்ட நிலையில எடப்பாடி பழனிசாமி விழிச்சுக்குவாரா அப்படிங்கறதா அதிமுகவினரோட குமுறலா இருக்கு. அடுத்ததா உள்ளாட்சி தேர்தல் வரக்கூடிய சூழல்ல தாவேகா தீவிரமா ரெடி ஆயிட்டு வர்றது கண்கூடா தெரியுது. இதுக்கு அதிமுகவால ஈடு கொடுக்க முடியுமா அப்படிங்கிற சந்தேகமும் அதிகரிச்சிருக்கு.